வணக்கம் நண்பர்களே, குட்டி ஸ்டோரிஸ் உலகத்திற்கு வரவேற்கிறோம். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு ஒரு இனிமையான கதை சொல்ல போறேன். ரெடியா எல்லாரும்? கவனமா கேளுங்க. ஒரு அழகான பச்சை காட்டில் சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்டில் ஒரு குள்ள நரி இருந்தது. அது ரொம்ப சாணக்கியம், ஆனா கொஞ்சம் சோம்பேறி. வேலை செய்யணுமா? வேண்டாம், சாப்பாடு மட்டும் ரெடி ஆகணும். அதே காட்டில் ஒரு சின்ன வெள்ளை முயல் இருந்தது. அது ரொம்ப கியூட், காட்டன் பால் மாதிரி. ஆனா பிரெயினா, ஓஹோ, ஃபுல் ஸ்மார்ட். ஒரு நாள் காலை முயல் குதித்து குதித்து கேரட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. கிரஞ்ச் கிரஞ்ச், என்ன ஒரு சுவை! அப்போ புதருக்குள்ள இருந்து குள்ள நெறி மெதுவா பார்த்தது. ஆஹா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. முயல் நரியை பார்த்ததும் உள்ளுக்குள், ஐயோ, ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஆனா வெளியே சிரிச்சு, ஹாய் நரியே. நரி ஸ்வீட் வாய்ஸ்ல, முயலே, நான் நல்ல நரி ஆயிட்டேன், நண்பனாகணும். முயல் நினைச்சது, இவன் நல்லவனா? வைஃபை இல்லாத காட்டுல கூட இத நம்ப முடியாது. முயல் சொன்னது, சரி, நண்பனாகணும்னா ஒரு கேம் விளையாடணும். நரி, கேமா? நான் சாம்பியன். முயல் அதை ஒரு பழைய கிணற்றுக்கு அழைத்து சென்றது. இந்த கிணற்றுக்குள்ள ஒரு ரகசிய ராஜா இருக்கான். யார் அவனை பயமுறுத்துறாங்களோ அவங்க தான் காட்டின் பாஸ். நரி கண்கள் பெரியது. நான் தான் பாஸ். அது கிணற்றுக்குள் பார்த்தது. தன் முகம் தெரிஞ்சிச்சு. அட, இன்னொரு நரி. நரி கத்தினது, போய் ஒழிஞ்சுக்காத. எக்கோ திரும்ப கத்தியது. நரி ஃபுல் கோபம், இப்ப உன்னை பிடிக்கிறேன். பாய்ந்தது. நரி தண்ணீரில் மிதந்தது. முயலே, ஹெல்ப்! மேல நின்ன முயல் சிரிச்சு, பாஸ் ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் பிராக்டிஸ் வேணும். அது கயிறு போட்டு தப்ப வைத்தது. நரி வெக்கப்பட்டு, நான் இனிமேல் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். முயல், அப்படித்தான் நல்ல நண்பன். அந்த நாளிலிருந்து இருவரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. காட்டில் எல்லாரும் சந்தோஷம். கதையின் நெறி: புத்திசாலித்தனம் இருந்தா பெரிய பிரச்சனையும் சின்னதா ஆகிடும். மீண்டும் ஒரு அழகான கதை வேணும். சந்திப்போம் குட்டீஸ்.